ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேசினார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 78:2-3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக முதலாவது அவர் உவமைகளாக பேசினார். மிக முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப 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 முக்கியமான காரணம், இந்த தீர்க்க தரிசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேசினார். என்று சொன்னால், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையை பேசினது காரணம், பூர்வ காலத்து மறைப்பொருளை அவர் என்ன செய்யணுமா, அவர் வெளிப்படுத்தும்படிக்கு உவமைகளாக பேசினார். தெரியாத ஒன்றை தெரிஞ்சதை வச்சு விளக்குகிறது தான் உவமை. பூமிக்குரிய கதைகளை, பூமிக்குரிய காரியங்களை சொல்லி பரலோகத்துக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது தான் இந்த உவமையினுடைய சாரம்சம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரிய தெரியாத காரியங்களை, இந்த பூலோகத்தில் இருக்கிற காரியங்களை சொல்லி என்ன செய்தார், அந்த மறைபொருளை ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் என்ன செய்தார்னா உவமைகளாக அவர் பேசினார். அது மாத்திரமல்ல, மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்தார், அவர் உவமைகளாக பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 13வது அதிகாரம் விதைக்கிறவனுடைய உவமை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்கனா, ஒரு சில உருவங்களை அவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு 1-2 உவமைகளை தான் முன் அடையாளமாக சொல்லி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் உங்களிடம் நான் உவமைகளால் தான் பேசுவேன், உங்களிடம் பேசுவேன் என்று முடிவெடுத்து பேசின முதல் உவமை இந்த 13வது அதிகாரத்தில் உள்ளது. இந்த 13வது அதிகாரத்தில் அநேக உவமைகள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக அவர் உவமைகளால் பேசலை. ஏன் பேசலைன்னு சொன்னால், மத்தேயு 9வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரை இருக்கிறது யூதர்களின் ஜெப ஆலயங்களில் அவர் என்ன செஞ்சார், அவர் அநேக பிரசங்களை செய்தார். அவருடைய பிரசங்களில் 1/3 உவமைகளாக இருந்துச்சு. அப்படி என்றால் 2 பங்கு அது பிரசங்கமாக தான் இருந்துச்சு, உவமைகளால் இல்லை. அந்த 2 பங்கு பிரசங்கத்தை ஜெப ஆலயத்தில் செஞ்சார். ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்களுக்கு மனமில்லாமல் போச்சு. ஏற்றுக்கொள்ளாமல் அவரிடத்தில் என்ன செய்தாங்க, மாறி 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 கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுத்து பார்த்தாரு. அப்புறம் ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ண விடாமல் என்ன செஞ்சாங்க, ஏராளமான தடைகளை யூதர்கள் செய்தார்கள். ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ண விடலை, ஏராளமான பிரச்சனைகள் பண்ணாங்க. சத்தியத்தை பேசினதால் உங்களுக்கு சத்ருவானேனோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, சத்தியத்தை பேசும் பொழுது, பிரசங்கங்களில் சத்தியத்தை பேசும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. குறிப்பாக பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் என்கிறவங்க எல்லாருமே முழுமையாக எழும்பி அதை விவாதம் பண்ணாங்க, அதை ஆக்ரமணம் பண்ணாங்க. சத்தியத்தை பேசாதீங்க, நீங்கள் பிரசங்கத்தை பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க என்று சொல்லி என்ன செய்தாங்க, விவாதங்கள் பண்ணாங்க. குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. பிரச்சனைகளை எழுப்பி ஜெப ஆலயங்களை பிரசங்கம் பண்ண விடாமல், தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி அவரை பிரசங்கம் பண்ண விடாமல் தடை பண்ணாங்க. இறுதியில் அவர் ஜெப ஆலயத்திற்குள் போகவும் பிரசங்கம் பண்ண முடியாத அளவு அங்கே தடைகளையும் பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டாங்க. தேவ ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு கூட உங்களுக்கு இந்த அனுமதியை கொடுத்தது யார் என்று சொல்லி பல தடவை ஆசாரியர்களும் நம்ம வேத பரிசேயர் கேள்வியெல்லாம் எழுப்பினாங்கன்னு இருக்குது. அப்போ மத்தேயு 9லிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் ஏராளமான பிரசங்களை அவர் செய்தார். அந்த பிரசங்கத்தை ஜெப ஆலயங்களில் தான் அவர் செய்தார். அதற்கு பின்னாடி அவருக்கு ஜெப ஆலயங்களில் அனுமதி கொடுக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுனால, யூதர்கள் உருவாக்கினதுனால, எதிரான சூழ்நிலையை யூதர்கள் ஏற்படுத்தினதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார், இவர்கள் இந்த ரகசியங்களை அறிகிறதற்கு, பரலோகத்தின் சத்தியத்தை அறிகிறதுக்கு இவர்களுக்கு பரலோகம் அனுமதி கொடுக்கல. அதை இவங்க ஏற்றுக்கொள்ள மனமும் இல்லை. இனிமேல் நேரடியாக இவங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணி
எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி முடிவெடுத்து இனிமே நான் ஓமைகளால் தான் பிரசங்கம் பண்ணுவேன், ஓமைகளாகத்தான் பேசுவேன் என்று சொல்லி முடிவெடுத்தார். அதற்கு முன்பு 1-2 ஓமையை தான் அவர் பேசிட்டு இருந்தார். மற்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக நேரடியாக அவர் என்ன செய்தார்? சத்தியத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தை ஒரு வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது அவங்க காதார கேட்டும் உணராம இருப்பாங்க, கண்ணார கண்டும் அறியாம இருப்பீருங்க. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்காக அவர்களுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதனால தான் அவர்கள் இயேசுநாதருடைய பிரசங்கத்தையும் சத்தியத்தும் ராஜ்யத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய மறைவான வெளிப்பாடுகளையும் அவங்க ஏற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு மனதில்லை. ஆனால் இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது, அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாது, அப்படியா பண்ணக்கூடாது, இப்படியா பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர் பார்த்தார், வெளியில் வந்தார். மத்தேயு 13வது அதிகாரம் 1-2 இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடல் ஓரத்தில் அவர் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்னாங்க. ஏன்னா இப்போ எங்க பிரசங்கம் பண்ண முடியல, ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதி இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீட்டில இருந்து கிளம்பி வந்தார். கலிலேய கடல் ஓரத்தில் போய் அவர் உட்கார்ந்தார். அவரிடத்துல திரளான ஜனங்க தேடி வர்றதை பார்த்து அவர் என்ன செய்தார்? ஒரு படவில் ஏறி உட்காந்துட்டாரு. ஜனங்கள்லாம் கரையில் நின்று கொண்டிருக்கிறாங்க. பிசாசானவனுக்கு அறிவு என்பது சுத்தமாக இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் வாய்ப்பு கிடச்சிருந்தா ஒரு ஜெப ஆலயத்தில் 100-150 பேர் உட்கார முடியும், அமர முடியும். அப்போது 100-150 யூதர்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணி சத்தியத்தை போதித்து கொண்டிருந்தார். ஆனால் அதை ஜனங்கள் என்ன செய்யல, யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. விவாதம் பண்ணாங்க, குறை சொன்னாங்க, குற்றம் கண்டுபிடித்தாங்க. அவர் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண தடை விதித்து கொண்டிருந்தாங்க. பிசாசு அவர்கள் மூலம் தடை உண்டு பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, வெளியில் வந்தார். கடற்கரை ஓரம் அவர் அமர்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்போ வெறும் 100 பேர் 150 பேருக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கம் வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் அந்த சத்தியத்தை, பரலோக ரகசியத்தை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை போதிக்க வேண்டியதை இப்ப திரளான ஜனங்கள் திரள் கூட்டத்துக்கு அவர் பிரசங்கம் பண்ணபடி வாய்ப்பு திறக்கப்பட்டது. நமக்கு எப்பெல்லாம் தடை வருதோ, எப்பெல்லாம் கதவு அடப்படுதோ, அப்போ கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விசாலமான கதவுகளை திறந்து விடுகிறார். அல்லேலூயா. ஒரு 10 பேருக்கு மத்தியில், ஒரு 50 பேருக்கு மத்தியில், ஒரு 100 பேருக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு தடை வருகிறது என்று சொன்னால், சத்தியத்தை போதிக்க பிரசங்கிக்க உங்களுக்குள்ள ஒரு தடை வருகிறது, சபைகளில் பிரசங்கம் பண்ண முடியாதபடி, ஆலயங்களில் பிரசங்கிக்க கூடாதபடி, உங்களுக்கு வேதாகம கல்லூரியில் பிரசங்கிக்க கூடாதபடி, இப்படி பலவித தடைகள் உங்களுக்கு வரும் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மிகப்பெரிய விசாலமான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் திறந்து விட போகிறார். ஒரு 100 பேர், ஒரு 50 பேர் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை கர்த்தர் பார்க்கிறார். 50 பேர் 100 பேருக்குள்ள ஒரு திரள் கூட்டத்திற்கு நீ சத்தியத்தை போதிக்க வேண்டியதா இருக்குது, நீ சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்களுக்கு எந்த விதத்தில், எந்த காரியத்தில் தடை வருகிறதோ நீங்க அதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஒரு காரியம் தடைப்பட்ட உங்களுக்கு பல காரியங்களில் கர்த்தர் வாசலை திறப்பார். ஒரு இடங்களில் தடைபட்டுச்சுன்னா பல இடங்களில் கர்த்தர் வாசல்களை, வழிகளை திறந்து விட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால தடை வந்துருச்சே, ஆண்டவரே
ஏசப்பா எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. அது நினைச்சு மனம் கலங்கி சோர்ந்து நீங்க விழுந்து விட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாளும் சத்தியத்தை போதிக்கவும் சுவிசேஷத்தை சொல்லவும் மறைவான ரகசியங்களை சத்தியங்களை பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை பிசாசானவன் உங்களை எத்தனை தடை பண்ணலாம், மனிதர்கள் உங்களை தடை பண்ணலாம், பலவிதமான காரியங்கள் அமைப்புகள் உங்களை தடை பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் சத்தியத்தை கர்த்தர் உங்கள் மூலம் அப்படி திரளான ஜனங்கள் கண்டுகொள்ளும்படி ஒரு விசாலமான ஒரு மகிமைக்குரிய வாசலை, அடைக்க முடியாத ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறந்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நீங்க ஒரு நாள் ஒருபோதும் இங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் வெளியில வந்து ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு மட்டும் நாங்கள் பிரசங்கிக்க முடியும். இங்க வந்து புறஜாதி ஜனங்களுக்கும் திரள் கூட்டத்திற்கும் பலதரப்பட்ட ஜனங்களுக்கும் அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்? ஓமைகளாக பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அவர் ஓமைகளாய் பிரசங்கம் பண்ணினார். அது குறிப்பாக அவர் கலிலேய கடற்கரை ஓரம் அவர் பிரசங்கம் பண்ணினபடியினால அவர் ஓமைகளை அதிகமாக விவசாயத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன்னு சொன்னால் அந்த கலிலேயா பகுதி, அந்த கப்பர்நகம் பகுதி விவசாய நிலங்கள் அதிகமாக நிறைந்திருந்தபடியினால விவசாயங்களை குறித்து விவசாயத்தை சார்ந்து அனுதினம் பயன்படுத்துகிற அந்த காலத்தில் பயன்படுத்துகிற அந்த அனுதினம் செய்கிற காரியங்களை வச்சே அவர் என்ன செய்தார்? ஆமென். பரலோக ராஜ்யத்தின் மறைவான ரகசியத்தை மிகவும் எளிமையாக உவமையின் வடிவிலே அவர் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது சந்தேகம் வந்தவங்க புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில இந்த உவமையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் மனசார அவருக்குரிய விளக்கத்தை ரொம்ப நிதானமாய் எளிமையாய் அவர் போதித்து கற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு நாள் நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லவே இல்லை. அவர் ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் சத்தியத்தை கேட்பாங்க. ஆர்வம் உள்ளவங்க, வாஞ்சிய உள்ளவங்க மட்டும்தான் மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல சத்தியத்துக்காக வாஞ்சித்து கதறுகிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு நிச்சயமா சத்தியம் வெளிப்படுத்தப்படும். ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாததும் கர்த்தர் அவர்களுக்கு தெளிவாக்குவார், அவருக்கு கற்றுக் கொடுப்பார். என போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவேன் என்று சொன்னார். சகல அற்புதத்துக்குள்ள நடத்துவேன் அவர் சொல்லல. அல்லேலூயா. அவர் எதில் நடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவேன், சகல ஜெபத்துக்குள்ள உங்களை நடத்துவேன்னு சொல்லுகிறத விட வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தையும் போதிப்பார், கற்றுக் கொடுப்பார், நடத்துவார். அவர் போதிக்கும்படி வந்திருக்கிற போதிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால சபையின் வளர்ச்சியே ஒரு நாளும் சத்தியத்தின் வெளிச்சத்தை, சத்தியத்தின் ஒளியை யாராலும் தடை பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓமைகளாக பிரசங்கம் பண்ணினார். நேர நேரத்தில் ஏன் ஓமையாக பேசினார்னு நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. காரணம் இதுதான்.